ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வாங்க. இது என்ன செடின்னு நீங்களே கெஸ் பண்ணி பார்க்கலாம். இது வந்து டிராகன் ஃப்ரூட் செடி. இது வந்து என்னோட வேலை செய்கிற என்னோட ஃப்ரெண்ட் வந்து அவங்க கோழியில் இருந்த டிராகன் செடியில் 2 செடி கட் பண்ணி கொடுத்தாரு. எடுத்து போய் உங்கள் வீட்டை நட்டு எதனா பழம் வருதான்னு செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு 2 செடி கொடுத்தாரு. ஆல்ரெடி ஒரு செடி நீங்கள் நட்டு வச்சுக்கிறோம். காமி. இப்போ இந்த செடி நட போகிறேன். இது வந்து இதுக்கு உரம் எதுவும் போட தேவையில்லை. இதுக்கு தேவையான பொருள் நான் சொல்கிறேன், நடும்போது சொல்கிறேன் அது என்ன தேவைன்னு. அதனால் ஒரு ஓட்டை பானையும் செம்மண்ணும் எடுத்து வந்துக்கிறேன் அது நடுறதுக்கு. வாங்க நம்ம எப்படி செடி நடுறதுன்னு பார்க்கலாம். செம்மண் எடுத்து வந்தாச்சு. போன போகிற இந்த 3 சைடும் கிராஸை கட் பண்ணிடணும். இந்த மேல்புறம் இருக்கிற அந்த தோலை மேலே செய்யணும். இது வந்து இந்த தண்டு இருக்கிற நடுவு தண்டு, அந்த தண்டு வந்து கத்தி படக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக சேட்டை இருக்கிற மாதிரி சீக்கணும். இந்த மாதிரி லைட்டாக சேட்டை இருக்கணும். ஓகேங்களா? பாருங்க, இந்த தண்டு இது வரைக்கும் இதெல்லாம் தண்டு இருக்குதுல்ல, இந்த தண்டுக்கு மேலே ஒரு 1 இன்ச்சு நல்லா உள்ள மூழ்கிற மாதிரி நல்லா நட்டணும். போதும். ஓகே, நட்டாச்சு. அவ்வளோதான். இதுக்கு இது வந்து உரம் மாட்டு சாணம் ஊனம், ஆட்டு சாணம் எதுவுமே போட தேவையில்லை. இது வந்து இது அந்த துருப்பு ஒட்ட உடனே என்ன பண்ணோம்னா நம்ம மாட்டோட என்ன சொல்லுவாங்க, மாட்டோட உதிரம் மாட்டோட உதிரம் சொல்லு, நீ தான் தைரியமா நாளைக்கு சொல்லு. மாட்டு மூத்திரம் மாட்டு மூத்திரம் குடிச்சுன்னு உண்மையிலே சிரிக்க கூடாது, சிரிப்பு தான் வரும். இல்ல மாட்டு மூத்திரம் குடிச்சு அதுல கொஞ்சம் சாணம் உள்ள போட்டுட்டு ராஜகாரியங்களை ஒட்டு கேட்பதே தவறு. இதில் ராஜாவும் வாந்தி வரா. நல்லா ஒரு குச்சியால நல்லா அந்த சாணம் கரையிற மாதிரி நல்லா கை மட்டும் நல்லா பிசையும். என்ன பண்றது, சொல்லும் போது சிரிப்பு தான் வருது. இல்ல மாட்டு மூத்திரத்துல கொஞ்சம் சாணி எடுத்து போட்டு கை விட்டு நல்லா பிசைஞ்சு என்ன பண்ணோம், ஒரு 15 நாள் அப்படியே மூடி வச்சிடணும். ஓகேங்களா? மூடி வச்சுட்டு 15 நாள் கரெக்டாக 16ஆவது நாள் எடுத்து அந்த துளி விட்டதுனால இது கொஞ்சம் ஊற்றினே வரணும். அதுக்குள்ளே இன்னொரு டப்பாவில் திரும்பியும் மாட்டோட மூத்திரத்தை பிடிச்சி கொஞ்சம் சாணம் போட்டு நல்லா கரைச்சி வச்சுட்டு இதுதான் அதோட உரமே. வேறு மாட்டு சாணியை எதுவுமே எந்த உரத்தை போட தேவையில்லை. அதுதான் அது வந்து இது வந்து ஆர்கானிக்காக ரெடி பண்ணுறது. அதனால தான் நம்ம எந்த ஒரு மருந்து போட்டு செய்கிறது கிடையாது. இதுக்கு எனக்கு தெரிஞ்சு இருக்கும், மருந்தெல்லாம் இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு ஆர்கானிக் வந்து டிராகன் ஃப்ரூட்டு. நம்ம ஆர்கானிக்காக நம்ம வளர்க்கணும்னா நம்ம இந்த மாதிரி மாட்டு மூத்திரத்தை சாணி போட்டு கரைச்சி கொஞ்சம் போன நண்பர் சொன்னார். அவர் சொல்லும் போது எனக்கு சிரிப்பு வந்து, அதனால தான் எனக்கு இப்போ சிரிப்பு வந்து எனக்கு சொல்லும் போது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டு மொட்டை மாடி மேலே டிராகன் ஃப்ரூட் வச்சுருந்தேன். இப்போ வந்து ரெண்டு செடி வச்சேன் டிராகன் ஃப்ரூட்டு. இப்போ வந்து ஒன்று வந்து கொஞ்சம் பெருசாக வந்துச்சு, இன்னொன்று வந்து கொஞ்சம் பெருசாக வந்து 3 கேரை ஊற்றுருக்கு. இப்போ என்ன ஒரு சந்தோஷமான விஷயம்னா, என்ன ஒரு அதிசயமான விஷயம்னா, ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு செடி வச்சு. இப்போ தான் அதில் ஒரு டிராகன் ஃப்ரூட் வந்துருக்குது. இந்த கரையில் தான் பார்த்தீங்களா டிராகன் ஃப்ரூட் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஒரு வருஷம் ஆச்சுங்க இந்த டிராகன் செடி வச்சு. எவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்தீங்களா. கையில் தொட போகிறேன் முதல் முறை. இதுதான் டிராகன் ஃப்ரூட். முதல் முறையாக எங்கள் வீட்டு மொட்டை மாடி மாதிரியே வளர்த்துட்டேன். போய் எங்கள் வீட்டு மொட்டை மாடி டிராகன் ஃப்ரூட்டுக்கு நான் மொத்தம் வைக்க போகிறேன். இன்னும் கொஞ்ச நாளில் பழத்தை சாப்பிட போகிறேன். லப்புன்னு சாப்பிட போகிறேன். அப்புன்னு சாப்பிட போகிறேன். ஓகேவா? பார்த்துங்க,
பசங்க வந்து யாரும் தொடக்கூடாது. ஒரு வருஷமாக தவம் இருந்து இந்த ட்ராகன் ஃப்ரூட் இப்போ தான் வந்துருக்குது. பசங்க யாருக்கு இல்லாதீங்க, தயவு செஞ்சு ஆசையாக வளர்த்துட்டு இருக்கேன். ஓகேவா? சர்ப்ரைஸ்! இங்கே பாருங்கள், அன்றைக்கி வந்து ட்ராகன் ஃப்ரூட்டு ரொம்ப சின்னதாக காமிச்சேன்னா, இப்போ பாருங்கள் ஒரு 4 நாளில் அந்த ட்ராகன் ஃப்ரூட் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது வந்து பாருங்கள். ரொம்ப என்னால் நம்பவே முடியல, அவ்வளோ பெருசாக இருக்குது. இங்கே பாருங்கள், காமிக்கிறது பாருங்கள். சர்ப்ரைஸ்! பார்த்தீங்களா, அன்றைக்கி எவ்வளோ சின்னதாக இருந்தது. இன்றைக்கி பாருங்கள் ஒரு ஜான் சைஸுக்கு அன்றைக்கி அவ்வளோதான் இருந்தது. இன்றைக்கி பாருங்கள் ஒரு ஜான் வச்சா எவ்வளோ பெருசு இருக்கும், அவ்வளோ பெருசு இருக்குது. என்னால் நம்பவே முடியல. ஒரே ஒரு 4-5 நாளில் இந்த மாதிரி இவ்வளோ அளவுக்கு வளர்ச்சி அடி நான் முறையாக பார்க்குறேன். இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் அவ்வளோ சின்னதாக இருந்தது. இப்போ பாருங்கள் ஒரு ஜான் சைஸுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் ட்ராகன் ஃப்ரூட்டு ஏற்கனவே ஒரு வாட்டி உங்களுக்கு காமிச்சேன். இப்போ பாருங்கள், தலைப்படா இந்த கலரில் வந்துருக்குது. இது பழுத்துருச்சுன்னு தெரியல, ஆனால் குச்சி பார்த்தா கொஞ்சம் லைட்டாக பழுத்த மாதிரி தான் இருக்குது. நீங்களே பாருங்கள், இது பழுத்திருக்கா இல்லை கலரே அந்த மாதிரி தானா எனக்கு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ட்ராகன் ஃப்ரூட்டும் வளர்த்ததில்லை. அது பழமாக இருக்கும்போது நான் அறுத்ததில்லை. அதனால கேட்குறேன். அப்புறமா அறுத்துட்டு வேஸ்ட் ஆகக்கூடாதுல்ல, அதனால சொல்கிறேன். பழுத்துருச்சு. இந்த கலர் வந்து நல்லா பிங்க் கலரில் இருக்குது. அநேகமாக பழுத்துருச்சுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ட்ராகன் ஃப்ரூட்டு பறிச்சிட்டேன். ட்ராகன் பழம் நேரமாக பழுத்துருச்சுன்னு நினைக்கிறேன் நான். சுமார் 1.5 வருஷம் இது. செடி நட்டு 2 செடி நட்டு 1.5 வருஷம் ஆகுது. இதில் பெரிய செடியில் மட்டும்தான் பூ பூத்து காய் காய்ச்சிது. இது பழமாக கூட ஆயிடுச்சு. ஆனால் அந்த சின்ன செடியில் பாருங்கள், அந்த சின்னதாகவே இருக்குது. கீழே பாருங்கள். இப்போது இது கட் பண்ணி சாப்பிட போகிறோம். இப்போது இந்த ட்ராகன் ஃப்ரூட்டு கட் பண்ணி சாப்பிட போகிறோம். இல்லை வெளியே இது ரெட் ட்ராகன் நினைக்கிறேன். அதனால குழந்தை வந்துருக்கு. வாவ், சூப்பர். பிங்க் கலர்ல இருக்கு. காங்க, பிங்க் கலர்ல இருக்கு. சூப்பர். ரெட் டிராகன் வச்சுங்க. சூப்பரா இருக்குது. பாருங்க எவ்வளோ பிங்க் கலர்ல இருக்கு பாருங்க டிராகன் ஃப்ரூட். உங்களுக்கு நான் சாப்பிட போறேன். உண்மையிலே வேற லெவல் இருக்கு டேஸ்ட். சாப்பிடு. எப்படி இருக்கு? நல்லா இருக்குதா? நல்லா இருக்குதா? நல்லா இருக்குதா? எப்படி நல்லா டேஸ்ட் ஆகுதா? நல்லா இருக்குதா? பழம் வேறு லெவலில் பயங்கரமாக இருக்குது டேஸ்ட்டு. நானும் ஏதாச்சும் சும்மா போனேன் மொட்டை மாடிக்கு, கலர் திரும்பி இருந்துச்சு. சரி பறிச்சிட்டேன். டவுட்டாகவே இருந்தது பழமாக இருக்குமோ இல்லையான்னு. ஆனால் கடவுள் பிடிக்கல, பழமாயிருச்சு. காயாக இருந்துனா ஏமாந்து போயிருப்போம். பாருங்கள் எவ்வளோ பிங்க் கலர் இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. டிராகன் ஃப்ரூட் ரெடி. ஒரே ஒரு பழம் தான் போயிடுச்சு. ஒரே ஒரு பழம் தான். இன்னும் 2-3 காய் வந்தால் நல்லா சாப்பிடலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.